The next program reversing element in an array. ஒரு அரேயில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணி காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் என்னென்னா 4 எலமெண்ட் இந்த அரேயில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அடுத்த 4 எலமெண்ட் தான் உனக்கு அரே எலமெண்ட்ஸ் 10, 20, 30, 40 வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் படி இந்த 4 எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம இன்னொரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணணும். அதை ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணணும். 40, 30, 20, 10 ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் கெட் இட் டு த கோடில் ஃபஸ்ட் லைனில் LDA லோட் அக்யூமுலேட்டர் 8000 ஹைட்ஸ். 8000 ஹைட்ஸில் என்ன இருக்கோ அதை அக்யூமுலேட்டரில் லோட் பண்ண போகிறோம். 8000 ஹைட்ஸில் நம்மளோட கவுண்ட் இருக்குது, எத்தனை வேல்யூ இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 4 அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் லைன் மூவ் சீக்கமாக சிக்கு நம்ம வேல்யூ ஸ்டோர் மாற்றுறோம் 4. LXIனா ரெஜிஸ்டர் பேரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெஜிஸ்டர் பேரில் ஹைச்னா ஹைச் அண்ட் எல்லை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். 8001 எடுத்து நம்ம HL போடுறோம் 8001. அதே மாதிரி D ரெஜிஸ்டர் பேரை யூஸ் பண்ணி 9000 ஹைச் லோட் பண்ணுறோம் 9000 ஹைச். நெக்ஸ்ட் லைனில் மூவ் C வேல்யூ எடுத்து நம்ம ஏல போடுறோம். ஆல்ரெடி அது ரெண்டுமே சேம் வேல்யூ தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். தென் டிக்ரிமெண்ட் உடைய வேல்யூவை 4லேருந்து 3 டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஆட் எல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லில் ஆல்ரெடி 0, 1 இருக்குது. அதை நம்ம 3 கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப் ஒன்று புரியும். 4 மாறிடுச்சு. இப்போ மூவ் L, ஸோ எல்லுடைய வேல்யூவை நம்ம வேல்யூ வச்சு அப்டேட் பண்ண போகிறோம். 8001 இருந்தது. இந்த ஏவை கொண்டு வந்து நம்ம இந்த 4ல் போடுறோம். 8004ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த வேல்யூ நம்ம எதுக்கு கொண்டு வந்திருக்கோம்? 8004ல் தான் நம்மளுக்கு கடைசி வேல்யூ இருக்குது. எலமெண்ட் அரேயுடைய லாஸ்ட் எலமெண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 9000ல் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படி ரிவர்ஸில் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரிவர்ஸ் அப்படிங்கிற லேபிளுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ரிவர்ஸ் REV லேபிளில் மூவ் A, M. ஸோ M அப்படிங்கிற மெமரி, அதாவது மெமரியில் 8004 மெமரியில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம ஏல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 8004ல் என்ன இருக்குது? 40 இருக்குது. ஸோ 40 எடுத்து ஐ எம் லோடிங் இட் ஆன் A. ஸோ 28 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஸோ 28 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா 40ங்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ அதான் வந்து டெசிமல் வேல்யூ. ஸோ அடுத்த லைனில் STAXD. இந்த STAனா தெரியும், ஸ்டோர் அக்யூமுலேட்டர். இதில் எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம அந்த ரெஜிஸ்டர் பேரில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ Dயில் என்ன வேல்யூ இருக்குது? 9000 ஹைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9000 ஹைட்ஸில் இந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். அது லோட் ஆயிடுச்சு. நம்ம அது இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். 9000 ஹைட்ஸில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ உனக்கு காப்பி ஆயிடுச்சு. 40 அப்படிங்கிற வேல்யூ 8004லேருந்து 9000 ஹைட்ஸுக்கு மாறிடுச்சு. ஸோ நவ் டிக்ரிமெண்ட் X ஹைட்ஸ். DCXனால் ரெஜிஸ்டர் பேரை நம்ம டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஹைட்ஸ் வேல்யூ 8004 இருக்குது. அது நம்மளுக்கு 3ன்னு டிக்ரிமெண்ட் ஆகுது. 8003. INX D இன்க்ரிமெண்ட் D வேல்யூ, அதாவது DE இந்த பேரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். 9001க்கு நம்ம மாற்றணும். 9001. டிக்ரிமெண்ட் சியில் கவுண்ட் இருக்குது. 4 வேல்யூஸ் இருந்துச்சு. இப்போ 3 வேல்யூ மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணணும். 3ன்னு மாற்றிட்டோம். JNZ. ஸோ இதுதான் வந்து எப்போ 0 ஆகுதோ அது வரைக்கும் இது நமக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அகெயின் லூப் ஆகும். மூவ் A, M ஸ்டாக்ஸ் D. இது கொடுக்கும்போது நம்மளுக்கு 30 அங்கேருந்து காப்பியாக இங்கே வந்துருச்சு. தென் அகெயின் டிக்ரிமெண்ட் ஆகுது. D வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. C வேல்யூ அகெயின் டிக்ரிமெண்ட் ஆகுது. ஈக்குவல் ஆயிடுச்சா 0 ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இல்லை. ஸோ அகெயின் இந்த லூப் வில் ரீஅக்கர். 20 இங்கே வந்துருச்சு. இன்னும் ஒரு வேல்யூ மட்டும் வரணும். 10 அப்படிங்கிற வேல்யூ 10 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும்? டிக்ரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது 0ங்கிறது ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ 0 ஃப்ளாக் உனக்கு 1 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே ட்ரூ ஆயிரும். நெக்ஸ்ட் லைனுக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ ஹால்ட்டில் முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன இருக்குது? அவ்வளோ எலமெண்ட்ஸும் ரிவர்ஸ் ஆகி 9000 to 9003ல் உனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம்.